Hello children, இன்னைக்கு exercise 2.5ல sum number 1 பார்க்க போறோம். Check whether the following sequences are in AP. So கீழ ஒரு 5 subdivision கொடுத்திருக்காங்க. 5 sequence வந்து arithmetic progressionல இருக்கா அப்படின்றதை செக் பண்ண சொல்லிருக்காங்க. So arithmetic progression அப்படினா என்ன அப்படினா இப்போ 2 5 8 11 இந்த மாதிரி ஒரு sequence இருக்கு அப்படினா அதோட டிஃபரன்ஸ் வந்து ஈக்குவல் டிஃபரன்ஸ்ல இருக்கு அப்படினா அது வந்து arithmetic progression அர்த்தம். இப்போ 2க்கும் 5க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 3 டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, 5க்கும் 8க்கும் 3 டிஃபரன்ஸ் இருக்கு, 8க்கும் 11க்கும் 3 டிஃபரன்ஸ் இருக்கு. அப்போ இது வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் அப்படின்னு அர்த்தம். அதாவது இப்போ இது வந்து T1, இது T2, டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3, டேர்ம் 4னு வச்சுட்டோன்னா T2 மைனஸ் T1, T2 மைனஸ் T1, அதாவது 5 மைனஸ் 2 வந்து 3ன்னு இருக்கு இல்லையா. அதே போல் T3 மைனஸ் T2, T3 மைனஸ் T2. ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டுதோட டிஃப்ரென்ஸும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அது வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுதான் வந்து நம்ம இங்கேயும் செக் பண்ண போகிறோம். இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் T1ன்னு வச்சுக்கிறோம், இது வந்து செகண்ட் டேர்ம் T2ன்னு வச்சுக்கிறோம், இது வந்து தேர்ட் டேர்ம் T3ன்னு வச்சுக்கிறோம். A-3 அப்படிங்கிறது T1, A-5 அப்படிங்கிறது T2, A-7 அப்படிங்கிறது T3ன்னு வச்சுட்டோம்னா T2 மைனஸ் T1னும் T3 மைனஸ் T2வும் ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டோம்னாலே நம்ம அது arithmetic progressionல இருக்கா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து T2 மைனஸ் T1 பண்ணலாம். ஸோ T2 வந்து A-5, இந்த மைனஸ் போட்டுக்கலாம். T1 வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே போடணும், ஏன்னா இதில் ரெண்டு டேர்ம் இருக்கு இல்லையா. ஸோ A-3. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு A-5 அப்படியே எழுதிட்டு இப்போ இந்த மைனஸ் வந்து ரெண்டு டேர்முக்கும் கொடுக்கணும். ஸோ ப்ராக்கெட்டுக்கு வெளியே ஒரு மைனஸ் இருக்குதுன்னா அது வந்து ரெண்டு டேர்முக்கும் கொடுக்கணும்னு அர்த்தம். ப்ராக்கெட்டை மைனஸ் வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுக்கும்போது உள்ளே இருக்கிற ஒவ்வொரு டேர்மும் சிம்பிள் சேஞ்ச் ஆகும். ஸோ ப்ளஸில் இருக்கிற ஏ வந்து மைனஸாக மாறும், ஸோ மைனஸ் ஏ. மைனஸில் இருக்கிற 3 வந்து ப்ளஸ்ஸாக மாறும், ஸோ +3. இப்போது ஏ மைனஸ் ஏ வந்து கேன்சல் ஆகிடும். இப்போ கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸை சால்வ் பண்ணும்போது ரெண்டும் வேறு வேறு சிம்பிளில் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போடணும். ஸோ கிரேட்டர் நம்பர் வந்து 5, அதோட சிம்பிள் மைனஸ் போட்டாச்சு. இப்போ நம்பர் சப்ராக்ட் பண்ணும்போது 5 மைனஸ் 3 is 2. ஸோ T2 மைனஸ் T1 வந்து -2 கிடச்சிருக்கு. அடுத்து வந்து T3 மைனஸ் T2 பண்ண போகிறோம். T3 மைனஸ் T2. ஸோ இதை ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம். T3 வந்து A-7 மைனஸ் T2 வந்து A-5. ஸோ இதை ப்ராக்கெட்டுக்குள்ளே போடணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த மைனஸ் வந்து உள்ளே கொண்டு போகணும். ஸோ A-7 அப்படியே எழுதிக்கலாம். மைனஸ் உள்ளே கொண்டு போகும்போது உள்ளே இருக்கிற ஒவ்வொரு டேர்முக்கும் சிம்பிள் சேஞ்ச் ஆகும். ஸோ ப்ளஸில் இருக்கிற ஏ வந்து மைனஸ் ஏவாக மாறும், மைனஸில் இருக்கிற 5 வந்து ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ +5. இப்போ ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆகிடும். திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ பார்த்தீங்கன்னா இன்டீஜர் அடிஷன் ரூல்ஸ் படி ரெண்டும் வேறு வேறு சிம்பிள்ஸில் இருக்கும்போது சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போடணும். இதில் கிரேட்டர் நம்பர் 7, அதோட சிம்பிள் மைனஸ் போட்டாச்சு. இப்போ நம்பர் சப்ராக்ட் பண்ணும்போது 7 மைனஸ் 5 is 2. ஸோ T3 மைனஸ் T2வும் நமக்கு -2ன்னு கிடச்சிருக்கு. ஸோ T2 மைனஸ் T1 is equal to T3 minus T2. Hence the given sequence is in arithmetic progression. Hence the given sequence is in arithmetic progression எழுதியாச்சு. இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். இப்போ 1/2, 1/3, 1/4, 1/5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீக்வன்ஸ் வந்து ஏபியில் இருக்கான்னு செக் பண்ணணும். இது வந்து T1, இது T2, இது T3, இது T4. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து T2 மைனஸ் T1 கண்டுபிடிக்கலாம். ஸோ 1/3 மைனஸ் 1/2ன்னு கிடைக்கும். திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ வந்து ஃப்ராக்ஷன் சப்ராக்ஷன் ரூல்ஸ் படி டினாமினேட்டரை தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். டினாமினேட்டர் சேமாக இல்லைன்னா டினாமினேட்டர் வந்து சேமாக கன்வெர்ட் பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். இது ரெண்டும் சேம் டேபிள்ஸில் போகாதனால இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறது தான் இதோட எல்சிஎம். ஸோ 3 2s are 6 தான் இதோட எல்சிஎம். ரெண்டையும் சேம் டினாமினேட்டரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 3 வந்து எதால் மல்டிப்ளை பண்ணும்போது 6 கிடைக்கும், 2ஆல். ஸோ இன்ட்டு 2 பண்ணலாம். 2 வந்து 6ஆக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எதால் மல்டிப்ளை பண்ணணும், 2 3s are 6னால மேலேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ 1 × 2 is 2, இந்த மைனஸ் போட்டுக்கலாம். 1 3s are 3. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு டினாமினேட்டர் எழுதிட்டு மேலே வந்து இன்டீஜர் அடிஷன் ரூல்ஸ் படி ரெண்டு வேறு வேறு சிம்பிளில் இருக்கும்போது சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போடணும். இதில் கிரேட்டர் நம்பர் வந்து 3, அதோட சிம்பிள் மைனஸ் போட்டாச்சு. சப்ராக்ட் பண்ணும்போது 3 மைனஸ் 2 is 1. ஸோ -1/6ன்னு கிடச்சிருக்கு. அடுத்து T3 மைனஸ் T2 பண்ணலாம். T3 வந்து 1/4 மைனஸ் T2 வந்து 1/3. இப்போ இது ரெண்டுக்கும் வந்து எல்சிஎம் எடுத்து சேம் டினாமினேட்டரை கன்வெர்ட் பண்ணும்.
இது ரெண்டும் சேம் டேபிள்ஸில் போகலைன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறது தான் இதோட எல்சிஎம். 4 3s are 12. இப்போ ரெண்டையும் சேம் டினாமினேட்டர் 12 கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 4 எதால் மல்டிப்ளை பண்ணணும்னா 4 3s are 12, மேலேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 3 எதால் மல்டிப்ளை பண்ணோம்னா 3 4s are 12, அப்போ மேலேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ 1 3s are 3, இந்த மைனஸ் போட்டுக்கலாம். 1 4s are 4. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ டினாமினேட்டர் 12 இருக்குது, மேலே வந்து இன்டீஜர் அடிஷன் ரூல்ஸ் படி ரெண்டு வேறு வேறு சிம்பிள் இருந்ததுன்னா சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போடணும். இதில் கிரேட்டர் நம்பர் வந்து 4, அதோட சிம்பிள் மைனஸ் போட்டாச்சு. இப்போ நம்பர் சப்ராக்ட் பண்ணும்போது 4 - 3 is 1. இப்போ 1/6ன்னு கிடச்சிருக்கு. இது வந்து -1/12ன்னு கிடச்சிருக்கு. ஸோ -1/6 is not equal to -1/12. ஸோ T2 - T1 is not equal to T3 - T2. Hence the given sequence is not in AP. T2 - T1 is not equal to T3 - T2 நால, hence the given sequence is not an AP, is not in arithmetic progression. arithmetic progression கிடையாது. இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். 9 13 17 21 25 கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கும்போதே அதோட டிஃப்ரென்ஸ் நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும் இல்லையா? 9க்கும் 13க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 4, 13க்கும் 17க்கும் 4, 17க்கும் 21க்கும் 4, 21க்கும் 25க்கும் 4. ஸோ இது வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். பட் இருந்தாலும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது இது T1 T2, இது T3, இது T4, இது T5 வச்சுட்டு அந்த ப்ரூவ் பண்ணுற ப்ரொசீஜர் படி போகணுன்னா இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். ஸோ T2 - T1 is equal to 13 - 9 and that is equal to 4. அடுத்து T3 - T2 is equal to 17 - 13 and that is equal to 4. அடுத்து அதே போல் இது எல்லாமே நம்ம எழுதலாம். ஏன்னா எல்லாத்தையும் வரிசையாக செக் பண்ணிட்டு, ஏன்னா மேபி நடுவில் இருக்கிற ஏதாவது ஒரு டேர்ம் கூட தப்பாக இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அடுத்து T4 - T3 is equal to 21 - 17 and that is equal to 4. So T2 - T1 is equal to T3 - T2. Hence the given sequence is in arithmetic progression. Finish பண்ணிடலாம். Hence the given sequence is in arithmetic progression. இப்போ அடுத்த சம் வந்து ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. -1/3 0, 1/3 2/3ன்னு. இப்போ இதில் இது T1, இது T2, இது T3, இது T4 அப்படின்னு போயிட்டே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து T2 - T1 செக் பண்ணணும். T2 வந்து 0 மைனஸ் T1 வந்து -1/3. ஸோ -1/3 ப்ராக்கெட்டுக்குள்ளே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கனால -1/3 ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ 1/3, 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் எனி நம்பர் வந்து சேம் நம்பர் தான் கிடைக்கும் இல்லையா? ஸோ 1/3 தான் இதோட ஆன்சர். ஸோ திஸ் இஸ் T2 - T1. அடுத்து T3 - T2 கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ T3 வந்து 1/3 மைனஸ் இந்த 0 போடும்போது ஏதாவது ஒரு நம்பர்லேருந்து நம்ம 0வை ஆட் பண்ணாலும் சப்ராக்ட் பண்ணாலும் சேம் நம்பர் தான் கிடைக்கும் இல்லையா? ஸோ 1/3 தான் T3 - T2. ஸோ இதுவும் ஈக்குவலாக இருக்குது இல்லையா? T2 - T1 is equal to T3 - T2. ரெண்டுமே 1/3 தான் கிடைக்குது. அதே போல் T4 - T3 பண்ணாலும் T4 வந்து 2/3 மைனஸ் 1/3 that is equal to, இப்போ ரெண்டும் சேம் டினாமினேட்டரில் இருக்கனால சேம் டினாமினேட்டரை போட்டுட்டு நியூமரேட்டர்ஸை சப்ராக்ட் பண்ணோம். ஸோ 2 - 1 and that is equal to 2 - 1 is 1/3. திரும்பவும் 1/3 தான் நமக்கு கிடைக்குது. ஸோ T2 - T1 is equal to T3 - T2 is equal to T4 - T3. Hence it is in arithmetic progression. Hence the given sequence is in AP. இப்போ அடுத்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 - 1 1 - 1 1 - 1ன்னு போயிட்டே இருக்கு. ஸோ இது வந்து ஏபியில் இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து T1, இது T2, இது T3, இது T4, இது T5, இது T6ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம T2 - T1 செக் பண்ணும்போது T2 வந்து -1, இந்த மைனஸ் போட்டுக்கலாம். இப்போ T1 வந்து 1 இல்லையா? ஸோ -1 - 1. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டும் வந்து சேம் சிம்பிள் இருக்கும்போது நம்ம ஆட் பண்ணி சேம் சிம்பிள் போடணும். ஸோ சேம் சிம்பிள் மைனஸ் போட்டுக்கலாம். நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது 1 + 1 is 2. ஸோ T2 - T1 வந்து -2ன்னு கிடச்சிருக்கு. இப்போ T3 - T2 போடலாம். T3 வந்து 1,
மைனஸ் ஆஃப் சப்ராக்ட் பண்ண போகிறோம். எதை சப்ராக்ட் பண்ண போகிறோம்? T2 வந்து -1 சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ -1 ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கலாம். ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால -1 ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கலாம். ஸோ 1 இந்த இடத்துல வந்து 2 மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். இன்டீஜர் மல்டிப்ளிகேஷன் ரூல்ஸ் தான் இங்கே ஃபாலோ ஆகும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும், +1. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா T3 மைனஸ் T2 வந்து +2ன்னு கிடச்சிருக்கு. T2 மைனஸ் T1 வந்து -2ன்னு கிடச்சிருக்கு. -2 இஸ் நாட் ஈக்குவல் டு +2. -2 வேறு, +2 வேறு. ஸோ T2 மைனஸ் T1 இஸ் நாட் ஈக்குவல் டு T3 மைனஸ் T2. ஸோ இதோட டிஃப்ரென்ஸும் சேமாக இல்லை. அதனால் இது வந்து ஏபி கிடையாது, அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு டேர்ம் வந்து நமக்கு அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் ஃபாலோ பண்ணலைனாலே அது வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனே கிடையாது இல்லையா? The given sequence is not in AP. இன்னைக்கு exercise 2.5ல sum number 2 பார்க்க போகிறோம். First term A and common difference D are given below. Find the corresponding AP. So ஃபஸ்ட்டு டேர்ம் ஏவோட வேல்யூவும் அதோட காமன் டிஃப்ரென்ஸ் டியோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அதே போல் அதோட கரஸ்பாண்டிங் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரஸ்பாண்டிங் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் அப்படின்னா ஒரு 3 டேர்ம் வரைக்கும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ T1, T2, T3 வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். அதை வந்து இந்த ஸ்டார்டிங் டேர்ம் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 5னும் அதோட காமன் டிஃப்ரென்ஸ் டியும் வேல்யூ இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனோட ஒரு டேர்ம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா A + n-1D. ஸோ நமக்கு A1 டியும் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதை வச்சு நம்ம T1, T2, T3 எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ T1 வந்து இதுதான் ஏவோட வேல்யூ தான். ஏ தான் ஃபஸ்ட்டு டேர்ம் இல்லையா? ஸோ T1 வந்து A5. இப்போ T2 கண்டுபிடிக்கலாம். இப்போ அப்படியே நம்ம T1ன்னு போட்டால் கூட A வந்து 5 ப்ளஸ் இங்கே வந்து 1 - 1 என்னுக்கு பதிலாக நம்ம 1 போடணும் இல்லையா? ஸோ 1 - 1 இன்ட்டு டியோட வேல்யூ வந்து 6ன்னு போடும்போது 5 + 1 - 1 is 0 × 6 அப்படின்னு சொல்லும்போது திஸ் இஸ் ஈக்குவல் டு 5 + 0 தட் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு தான் கிடைக்க போகுது. ஸோ T1 வந்து கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ T2ம் T3யும் கண்டுபிடிச்சாலே போதும். ஸோ T2 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸ்ப்ரெஷன், அதாவது A + n-1 × D, இது வந்து Tnோட ஜென்ரல் டேர்ம். ஸோ இப்போ இந்த எண்ணுக்கு பதிலாக நம்ம T போட போகிறோம். அதுதான் வந்து செகண்ட் டேர்மோட வேல்யூ. அப்போ ஏக்கு பதிலாக நம்ம 5 போடுறோம், ப்ளஸ் எண்ணுக்கு பதிலாக 2 போடுறோம், 2 - 1 ப்ராக்கெட்டுக்குள்ளே போடணும், டிக்கு பதிலாக 5 போடணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 5 ப்ளஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதா ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். 2 - 1 is 1 × 6. That is equal to 5 + 1 × 6 is 6 and that is equal to 5 + 1 is 11. ஸோ T2 வந்து நமக்கு 11ன்னு கிடச்சிருக்கு. அடுத்து T3 கண்டுபிடிக்கும் போது நம்மளோட ஜென்ரல் டேர்ம் வந்து A + n-1 × D இல்லையா? ஸோ இதில் என்னுக்கு பதிலாக நம்ம 3 போட போகிறோம். ஏக்கு பதிலாக 5, ஏவோட வேல்யூ 5ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ என்னுக்கு பதிலாக 3 - 1 போட்டோம்னா டிக்கு பதிலாக 6 போடணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 5 + 3 - 1 is 2. இந்த இடத்துல இன்டூன்னு அர்த்தம், இன்ட்டு 6. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 5 ப்ளஸ் இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணோம். ஸோ 2 × 6 are 12 and that is equal to 17. ஸோ இதோட அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் வந்து T1 வந்து 5, T2 வந்து 11, T3 வந்து 17. The AP is 5, 11, 17 அப்படின்னு போய்கிட்டே இருக்கு. அடுத்த சம்மில் வந்து A = 7, D = -5ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுலேயும் T1, T2, T3 வரைக்கும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ T1 தான் ஃபஸ்ட்டு டேர்ம் இல்லையா? ஸோ அதுதான் 7. ஸோ T1 is equal to 7ன்னு போட்டுடலாம். அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் கண்டுபிடிக்க போகிறோங்கிறதுனால அதோட ஜென்ரல் டேர்ம் வந்து Tn is equal to A + n-1 × Dங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். இப்போ நம்ம T2 கண்டுபிடிக்கலாம். T2 கண்டுபிடிக்கிறதுக்கு Aக்கு பதிலாக 7 போட போகிறோம், ப்ளஸ் n-1 அப்படின்னு சொல்லும்போது என்னோட வேல்யூ வந்து 2 - 1 இன்ட்டு டியோட வேல்யூ வந்து -5. ஸோ -5ன்னு ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 7 ப்ளஸ் 2 - 1 is 1 இன்ட்டு -5. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 7. இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் தான் சால்வ் பண்ணோம். அதில் வந்து 2 நம்பர்ஸில் ஒரு மைனஸ் இருந்தாலே நம்மளோட ஆன்சரில் மைனஸ் வரும். ஸோ மைனஸ் போட்டாச்சு. இப்போ நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 5 1 5. இப்போ இன்டீஜர் ரூல்ஸ் படி, இன்டீஜர் அடிஷன் ரூல்ஸ் படி 2 வேறு சிம்பிளில் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போடணும். 7 - 5 is 2.
கிரேட்டர் நம்பர் சிம்பிள் 7ஓட சிம்பிள் வந்து ப்ளஸ்ன்றதுனால ப்ளஸ் போடணும் அவசியம். ஸோ T2ஓட வேல்யூ வந்து 2ன்னு கிடச்சிருக்கு. இப்போ T3 கண்டுபிடிக்கணும். T3 இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ வந்து 7 ப்ளஸ் என்னுக்கு பதிலாக நம்ம 3 போடணும். 3 - 1 இன்ட்டு டிக்கு பதிலாக -5 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 7 ப்ளஸ் 3 - 1 இஸ் 2 இன்ட்டு -5. இப்போ இங்கே வந்து 7 இந்த இடத்துல வந்து இன்டீஜர் மல்டிப்ளிகேஷன் ரூல்ஸ் படி ஒரு மைனஸ் இருந்ததுன்னா ஆன்சரில் மைனஸ் வந்துடும் இல்லையா. ஸோ மைனஸ் இப்போ நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 2 5 are 10. திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ இது வந்து இன்டீஜர் அடிஷன் ரூல்ஸ் படி ரெண்டும் வேறு சிம்பிளில் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போடணும். இதில் கிரேட்டர் நம்பர் வந்து 10, அதோட சிம்பிள் மைனஸ். இப்போ நம்பர் சப்ராக்ட் பண்ணும்போது 10 - 7 is 3. ஸோ T3ஓட வேல்யூ வந்து -3ன்னு கிடச்சிருக்கு. ஸோ நம்மளோட அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் வந்து 7, 2 and -3. So the AP is 7, 2, -3 and etc. இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஏவோட வேல்யூ வந்து 3/4 கொடுத்துருக்காங்க. டி வந்து 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ T1, T2, T3 கண்டுபிடிக்கணும். T1 தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் 3/4 இல்லையா. ஸோ 3/4 கண்டுபிடிச்சாச்சு, இருக்குது ஏற்கனவே. இப்போ T2 கண்டுபிடிக்கணும். நம்மளோட ஜென்ரல் டேர்ம் வந்து A + n - 1 இன்ட்டு டி. ஸோ இப்போ T2 கண்டுபிடிக்கும்போது T2வில் ஏவோட வேல்யூ வந்து 3/4 ப்ளஸ் n வந்து 2 போடணும் இல்லையா. 2 - 1 இன்ட்டு டியோட வேல்யூ வந்து 1/2. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 3/4 ப்ளஸ் 2 - 1 is 1 இன்ட்டு 1/2. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 3/4 ப்ளஸ் 1 இன்ட்டு 1/2 is 1/2. இப்போ இது வந்து ஃப்ராக்ஷன் அடிஷன் ரூல்ஸ்க்கு ஃபாலோ பண்ணணும். ரெண்டும் வேறு டினாமினேட்டரில் இருக்கும்போது முதல்ல எல்சிஎம் எடுக்கணும். 4க்கும் 2க்கும் எல்சிஎம் எடுக்கணும்னா 4 தான் எல்சிஎம். 4 வந்து 2 டேபிளில் வரும் இல்லையா. அப்போ 4 தான் அதோட கிரேட்டஸ்ட் நம்பர் தான் அதோட எல்சிஎம். இப்போது ரெண்டும் சேம் டினாமினேட்டரை கன்வெர்ட் பண்ணணும். இதை வந்து 4 வந்து 4 தான் இருக்கு இல்லையா. ஸோ இன்ட்டு 1 பண்ணாலே போதும். இந்த டினாமினேட்டர் 4 வரணும். ஸோ இந்த டினாமினேட்டர் 4 வரைக்கும் எதாவது மல்டிப்ளை பண்ணணும்னா இன்ட்டு 2 பண்ணணும் இல்லையா. இப்போ 3 1s are 3, இந்த ப்ளஸ் சிம்பிள் போட்டுட்டு 2 1s are 2. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 3 + 2 is 5/4ன்னு கிடச்சிருக்கு. இதுதான் நம்மளோட T2ஓட வேல்யூ. ஸோ T2 வந்து 5/4. அடுத்து T3 கண்டுபிடிக்கணும். T3 இஸ் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக 3/4 ப்ளஸ் என்னுக்கு பதிலாக 3 - 1 இன்ட்டு டிக்கு பதிலாக 1/2 போடுறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 3/4 ப்ளஸ் 3 - 1 is 2 இன்ட்டு 1/2. இங்கே ஒரு நியூமரேட்டர் ஒரு டினாமினேட்டர் இருக்கும்போது கேன்சல் பண்ணலாம். 2 × 2. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ வந்து 3/4 ப்ளஸ் 1ன்னு இருக்குது. இதையும் வந்து நம்ம ஃப்ராக்ஷன் அடிஷன் ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ இதையும் ஃப்ராக்ஷனாக மாற்றும் போது 1/1ன்னு மாற்றிக்கலாம். இப்போ வேறு டினாமினேட்டர் இருக்குது. ஸோ எல்சிஎம் எடுக்கணும். 4க்கும் 1க்கும் எல்சிஎம் எடுத்தால் 4 தான் எல்சிஎம். இப்போ இதில் 4 டினாமினேட்டர் இருக்குது இல்லையா. ஸோ இன்ட்டு 1 பண்ணாலே போதும். இதை வந்து 4 டினாமினேட்டரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இன்ட்டு 4 பண்ணணும். ஸோ 3 1s are 3 ப்ளஸ் 1 4s are 4. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 3 + 4 is 7/4ன்னு கிடச்சிருக்கு. இதுதான் T3ஓட வேல்யூ. ஸோ த அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் இஸ் 3/4, 5/4, 7/4 and going on. So the AP is 3/4, 5/4, 7/4. That's all. இன்னைக்கு exercise 2.5ல sum number 3 பார்க்க போகிறோம். Find the first term and common difference of the arithmetic progressions whose nth terms are given below அப்படின்னு சொல்லி 2 subdivision கொடுத்துருக்காங்க. ஸோ nth term வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு term A கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. A ஆர் TNன்னு யூஸ் பண்ணலாம் இல்லையா. நம்ம T1 அப்படின்னு யூஸ் பண்ணுறதும் ஃபஸ்ட்டு term தான். அண்ட் காமன் டிஃப்ரென்ஸ் ஆஃப் த அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். காமன் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது வந்து D கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ D எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து TNனை வச்சு T1 கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு டேர்ம் என்னன்றதை கண்டுபிடிச்சிட முடியும். அதுக்கடுத்து T2 வந்து செகண்ட் டேர்மும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் T2 - T1 தான் நம்மளோட காமன் டிஃப்ரென்ஸ் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம ப்ரொசீட் பண்ணி ஃபஸ்ட்டு டேர்மையும் காமன் டிஃப்ரென்ஸையும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து T1 கண்டுபிடிக்கலாம். T1 is equal to -3 ப்ளஸ் இந்த n இருக்கிற இடத்துல 1 போட்டோம்னா T1ஓட வேல்யூ கிடச்சிரும். ஸோ 2 × 1. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு -3. ஃபஸ்ட்டு இந்த மல்டிப்ளிகேஷன் தான் சால்வ் பண்ணோம் இல்லையா. +2. இப்போ இன்டீஜர் அடிஷன் ரூல்ஸ் படி ரெண்டும் வேறு சிம்பிள் இருக்கும்போது நம்ம சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போடணும். இதில் கிரேட்டர் நம்பர் 3 அதோட சிம்பிள் மைனஸ். ஸோ மைனஸ் போட்டுடலாம். இப்போ நம்பர் சப்ராக்ட் பண்ணும்போது 3 - 2 is 1. ஸோ T1 வந்து
-1 கிடச்சிருக்கு. இப்போ T2 கண்டுபிடிச்சிடலாம். ஸோ T2 இஸ் ஈக்குவல் டு -3 ப்ளஸ் இந்த எண்ணுக்கு பதிலாக 2 போட போகிறோம். 2 into 2. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு -3 ப்ளஸ் 2 2s are 4. இப்போ இன்டீஜர் அடிஷன் ரூல்ஸ் படி ரெண்டு வேறு சிம்பிள் இருக்கும்போது நம்ம சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போடுவோம். இதில் கிரேட்டர் நம்பர் 4 அதோட சிம்பிள் ப்ளஸ் போடணும்னு அவசியம் இல்லை. நம்பர் சப்ராக்ட் பண்ணோன்னா 1. ஸோ T2 வந்து நமக்கு 1ன்னு கிடச்சிருக்கு. இப்போ D வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா T2 மைனஸ் T1 தான் ஃபார்முலா இல்லையா, டிஃப்ரென்ஸ் காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. திஸ் இஸ் ஈக்குவல் டு T2 இஸ் 1 மைனஸ் எதை சப்ராக்ட் பண்ண போகிறோம், T1ஓட வேல்யூ வந்து -1. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இந்த இடத்துல வந்து இன்டீஜர் மல்டிப்ளிகேஷன் ரூல்ஸ் படி ரெண்டு மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். -× -+1. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 + 1 is 2. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் A வந்து -1, D is equal to 2. So this is the required answer. இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். Tn is equal to 4 - 7 என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு T1 கண்டுபிடிச்சிடலாம். T1 is equal to 4 - 7 into இந்த எண்ணுக்கு பதிலாக நம்ம 1 போட போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 4 - 7 into 1 is 7. இப்போ இன்டீஜர் அடிஷன் ரூல்ஸ் படி ரெண்டு வேறு சிம்பிள் இருக்கும்போது நம்ம சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போடணும். கிரேட்டர் நம்பர் வந்து 7, அதோட சிம்பிள் மைனஸ் போட்டாச்சு. இப்போ நம்பர் சப்ராக்ட் பண்ணும்போது 7 - 4 is 3. ஸோ T1 வந்து நமக்கு -3ன்னு கிடச்சிருக்கு. T2வும் கண்டுபிடிச்சிட்டு தான் நம்மளால் காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ T2 கண்டுபிடிச்சிடலாம். T2 is equal to 4 - 7 into எண்ணுக்கு பதிலாக 2 போட்டோம்னா 4 - 7 2s are 14. இப்போ இன்டீஜர் அடிஷன் ரூல்ஸ் படி ரெண்டு வேறு சிம்பிள் இருக்கும்போது சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போடுவோம். இதில் கிரேட்டர் நம்பர் 14, அதோட சிம்பிள் மைனஸ் போட்டாச்சு. இப்போ நம்பர் சப்ராக்ட் பண்ணோம்னா 14 - 4 is 10. ஸோ T2 வந்து -10ன்னு கிடச்சிருக்கு. இப்போ D கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஃபார்முலா வந்து T2 - T1. T2ஓட வேல்யூ வந்து -10 மைனஸ் இந்த மைனஸ் போட்டாச்சு. இப்போ T1ஓட வேல்யூ வந்து -3. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு -10. ரெண்டு சிம்பிள் பக்கத்தில் இருக்கும்போது அது ஒரு சிம்பிளாக மாற்றிடணும். ஸோ இந்த ரெண்டும் வந்து இன்டீஜர் மல்டிப்ளிகேஷன் ரூல்ஸ் படி ரெண்டு மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். -× +3ன்னு போட்டுடலாம். இப்போ வந்து இன்டீஜர் அடிஷன் ரூல்ஸ் படி ரெண்டு வேறு சிம்பிள் இருக்கும்போது சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போடணும். இதில் கிரேட்டர் நம்பர் 10, அதோட சிம்பிள் -10. அடுத்து நம்பர் சப்ராக்ட் பண்ணும்போது 10 - 3 is 7. ஸோ D வந்து -7. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து A is equal to -3, D is equal to -7 is the required answer. அடுத்த சம் பார்க்கலாம். Find the 19th term of an AP அப்படின்னு சொல்லி ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. -11, -15, -19 அப்படின்னு. ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு ஏவோட வேல்யூ தெரியும். ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து -11. அடுத்து வந்து காமன் டிஃப்ரென்ஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா, T2 - T1 அப்படின்னு. தட் இஸ் ஈக்குவல் டு T2 வந்து -15 மைனஸ் ஆஃப் T1 வந்து -11. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு -15 அப்படியே எழுதிக்கலாம். இந்த இடத்துல வந்து ரெண்டு சிம்பிள் பக்கத்தில் இருக்கும்போது ஒரு சிம்பிளாக மாற்றணும். அது வந்து இன்டீஜர் மல்டிப்ளிகேஷன் ரூல்ஸ் படி ரெண்டு மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும், +11. இப்போ இன்டீஜர் அடிஷன் ரூல்ஸ் படி ரெண்டு வேறு சிம்பிள் இருக்கும்போது நம்ம சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போடணும். இதில் கிரேட்டர் நம்பர் 15, அதோட சிம்பிள் மைனஸ். இப்போ நம்பர் சப்ராக்ட் பண்ணும்போது 4. ஸோ Dயோட வேல்யூ வந்து -4ன்னு கிடச்சிருக்கு. இப்போ Aவோட வேல்யூவும் Dயோட வேல்யூவும் இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து nth டேர்ம் தெரியும் இல்லையா, Tnோட எக்ஸ்ப்ரெஷன் தெரியும் இல்லையா, A + n - 1 into D நம்மளால் எழுத முடியும். இது வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் அப்படிங்கிறதுனால Tnth டேர்ம் வந்து A + n - 1 into D. ஸோ இதை வச்சு நம்மளால் T19 கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ Aவோட வேல்யூ வந்து -11 + n - 1 அப்படின்னு சொல்லும்போது 19. என்னுக்கு பதிலாக நம்ம 19 போட்டுக்கலாம். -1 into Dயோட வேல்யூ வந்து -4. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு -11 அப்படி எழுதிக்கலாம். ப்ளஸ் இதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணும்போது 19 - 1 is 18 into இங்கே வந்து -4. திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ -11 அப்படியே எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மல்டிப்ளிகேஷன் தான் சால்வ் பண்ணோம். மல்டிப்ளிகேஷனில் வந்து ஒரு நம்பர் ப்ளஸில் இருக்குது, இன்னொரு நம்பர் மைனஸில் இருக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷன் இன்டீஜர் மல்டிப்ளிகேஷன் ரூல்ஸ் படி ஒரு மைனஸ் இருந்ததுன்னா ஆன்சரில் மைனஸ் வரும் இல்லையா. இப்போ நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணோம். 18 into 4 பண்ணும்போது 4 8s are 32, 3 4 1s are 4 + 3 is 7.
இப்போ இன்டீஜர் அடிஷன் ரூல்ஸ் படி ரெண்டும் சேம் சிம்பிள் இருந்ததுன்னா ஆட் பண்ணி சேம் சிம்பிள் போடணும். ஸோ சேம் சிம்பிள் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். இப்போ நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது 83. So T19 is minus 83 is the required answer. That's all. இன்னைக்கு exercise 2.5ல sum number 5 பார்க்க போகிறோம். Which term of an AP 16, 11, 6, 1 is minus 54? So 16, 11, 6, 1 அப்படிங்கிறது ஒரு AP ஃபார்மில் இருக்குது. arithmetic progression அதாவது ஈக்குவல் டிஃப்ரென்ஸில் இருக்குது. அதோட எத்தனாவது டேர்ம் வந்து மைனஸ் 54 வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது ஈக்குவல் டிஃப்ரென்ஸ்லேயே போய்கிட்டே இருக்கும்போது மைனஸ் 54 அப்படிங்கிற டேர்ம் வந்து எத்தனாவது டேர்மாக வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இது வந்து T1, இது T2, இது T3, இது T4 அப்படின்னா இங்கே வந்து இது TN எத்தனாவது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்னோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம்னா இந்த மைனஸ் 54 வந்து இது எத்தனாவது டேர்ம் அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும் இல்லையா. ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு இந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் நமக்கு என்னெல்லாம் வேல்யூஸ் தெரியும்னா ஏவோட வேல்யூ தெரியும். ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 16. அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் D is equal to T2 minus T1 இல்லையா. that is equal to T2 வந்து 11 minus T1 வந்து 16. ஸோ this is equal to integer addition rules படி ரெண்டும் வேறு வேறு சிம்பிள் இருக்கும்போது சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போடுவோம். இப்போ இதில் கிரேட்டர் நம்பர் வந்து 16, அதோட சிம்பிள் மைனஸ். இப்போ நம்பர் சப்ராக்ட் பண்ணும்போது 16 minus 11 is 5. ஸோ டியோட வேல்யூ வந்து minus 5ன்னு கிடச்சிருக்கு. 5 வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது இல்லையா. ஸோ அப்போ இந்த 1க்கு அப்புறம் இன்னும் 0, -1, -2 அந்த மாதிரியே போயிட்டே இருக்கும்போது minus 54 அப்படிங்கிற டேர்ம் வந்து ஏதோ ஒரு டேர்மாக வரப்போகுது. ஸோ அது எத்தனாவது டேர்ம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா TN is equal to இப்போ நமக்கு வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் அப்படின்னு சொல்லும்போது TNth டேர்மோட nth டேர்ம் வந்து என்ன மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லையா. A plus n-1 into D. So that is equal to இப்போ இந்த nth டேர்ம் வந்து -54 இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இந்த என்னோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ ஏவோட வேல்யூ வந்து 16 ப்ளஸ் n-1 அப்படியே போட்டுக்கலாம். என்னோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இன்டூ டி வந்து -5ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. தட் இஸ் ஈக்குவல் டு -54. இப்போ ஃபஸ்ட்டு இந்த 16 அந்த சைடு ஈக்குவல் டு அந்த சைடு மூவ் பண்ணிடலாம். ஸோ n-1 இன்டூ -5 இஸ் ஈக்குவல் டு -54. இந்த ப்ளஸ் 16 ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது -16 மாறும். ஸோ n-1 இன்டூ -5 இஸ் ஈக்குவல் டு இங்கே ரெண்டும் சேம் சிம்பிள் இருக்கும்போது நம்ம ஆட் பண்ணி சேம் சிம்பிள் போடணும். ஸோ மைனஸ் போட்டுடலாம். 54 + 16 வந்து 70. இப்போ இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற -5 ஈக்குவல் டு இந்த சைடு மூவ் பண்ணும்போது இது டிவிஷனாக மாறும். ஸோ n-1 இஸ் ஈக்குவல் டு -70 டிவைடட் பை -5. ஸோ இன்டீஜர் டிவிஷன் ரூல்ஸ் படி ரெண்டு மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனுக்கு ரெண்டுக்கும் சேம் ரூல்ஸ் தானே. ரெண்டு மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ 5 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணும்போது 5 1s are 5, 5 1s are 5, remainder 2. So 4s are 20. So 14 வருதா. இப்போ n-1 is equal to 14. So n is equal to இந்த -1 equal to இந்த சைடு மூவ் பண்ணும்போது +1 மாறிடும். So n is equal to 15. ஸோ நம்மளோட 15th term தான் இந்த -54 and that is the required answer. So -54 is the 15th term of the sequence. இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். Find the middle term of the AP 9, 15, 21, 27 up to 183. ஸோ இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸில் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் இருக்கிற இந்த சீக்வன்ஸோட மிடில் டேர்ம் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மிடில் டேர்ம் ஆர் மிடில் டேர்ம்ஸ். ஒரு டேர்ம் இப்போ ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்ததுன்னா அதில் ஒரே ஒரு மிடில் டேர்ம் இருக்கும். ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்ததுன்னா அதில் ரெண்டு மிடில் டேர்ம் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால தான் மிடில் டேர்ம்ஸ் அப்படிங்கிறத இந்த இடத்துல ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டோட்டலாக இதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதில் லாஸ்ட் டேர்ம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 9 கொடுத்துருக்காங்க. அடுத்து டிஃப்ரென்ஸ் D is equal to T2 minus T1 வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட முடியும் இல்லையா. ஸோ 15 minus 9. ஸோ 15 minus 9 is equal to 6. ஸோ டியோட வேல்யூ வந்து நமக்கு 6ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இதில் வந்து இந்த 183 வந்து எத்தனாவது டேர்ம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இது அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் அப்படிங்கிறதுனால A + n-1 into Dங்கிற ஃபார்மேட்டில் தான் இருக்கும் இல்லையா. ஸோ nth டேர்ம் வந்து 183 இருந்தால்
அந்த n வந்து என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஏவோட வேல்யூ வந்து 9 ப்ளஸ் n-1 அப்படியே எழுதிக்கலாம் இன்ட்டு d வந்து 6 is equal to 183. ஃபஸ்ட் இந்த 9 அந்த சைடு மூவ் பண்ணிடலாம். n-1 இன்ட்டு 6 is equal to 183 ப்ளஸ் 9 வந்து ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது -9 மாறும். ஸோ n-1 இன்ட்டு 6 is equal to 183 minus 9 is 174 வரும் இல்லையா? ஓகே, இப்போ n-1 is equal to இந்த 6 மல்டிப்ளிகேஷனில் இருக்க 6 ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது டிவிஷனாக மாறும். ஸோ 174/6ன்னு வரணும். இப்போ இதை வந்து 3 டேபிளில் சிம்பிளிஃபை ஃபஸ்ட் 2 டேபிளில் பண்ணிடலாம். 2 3s are 6, 2 டேபிளில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 2 8s are 16, ரிமைனிங் 1, 2 7s are 14. இப்போ இது வந்து 3 டேபிளில் போகுமான்னு பார்த்தா 8 + 7 15 போகும், 3 டேபிளில் போகும். டிஜிட்ஸ் ஆட் பண்ணி செக் பண்ணணும் இல்லையா? இந்த டிஜிட்ஸ் ஆட் பண்ணும்போது 8 + 7 15 வருது. அப்போ இது 3 டேபிளில் போகும். இது வந்து 3 1s are 3, 3 2s are 6, ரிமைனிங் 2 போடும்போது 27 எப்போ வரும் 3 டேபிள்னா 3 9s are 27. ஸோ n-1 is equal to 29ன்னு கிடச்சிருக்கு. இப்போது n is equal to 29, இந்த -1 ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது +1 மாறும். ஸோ n is equal to 30. ஸோ டோட்டலாக இப்போ நம்ம கண்டுபிடிச்சது வந்து இது லாஸ்ட் டேர்ம். இந்த 183 அப்படிங்கிறது வந்து 30th டேர்ம். இது வந்து T30. ஸோ டோட்டலாக வந்து இந்த சீக்வன்ஸில் வந்து 30 டேர்ம்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ 30 அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதோட மிடில் டேர்ம் என்னவாக இருக்கும் அப்படின்னா 15, 16 தான் 16th டேர்மாக இருக்கும். அதாவது இப்போ இது ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இல்லையா? இப்போ 4 டேர்ம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தம் 4 டேர்ம்ஸ் இருக்குன்னா 1 2 3 4, 4 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 2 கிடைக்குது. அப்போ இதோட மிடில் டேர்ம் அப்படின்னு சொல்லும்போது 2, 3. இப்போ இதே 5 டேர்ம்ஸ் இருக்குன்னா அதோட மிடில் டேர்ம் வந்து கண்டிப்பாக 3ஆக தான் இருக்கும். 1 2 3 4 5. இப்போ இதோட மிடில் டேர்ம் வந்து 3 இல்லையா? ஸோ ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக அதுக்கு ஒரு மிடில் டேர்ம் இருக்கும். அதை 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 2.5ன்னு கிடைக்கும். ஸோ அதோட மிடில் டேர்ம் வந்து 3 நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஈவன் நம்பர்ஸ் இப்போ 6க்கு மிடில் டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 6/2 வந்து 3ன்னு கிடைக்கும். ஆனால் இப்போ இதோட மிடில் டேர்ம்னு பார்க்கும்போது 1 2 3 4 5 6 மிடில் டேர்ம்னு பார்க்கும்போது 3, 4 இது ரெண்டுமே வந்து அதோட மிடில் டேர்மாக இருக்கும் இல்லையா? அதே போல் தான் இப்போ 30 டேர்ம்ஸ் இருக்கிறதுனால அதோட மிடில் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது 30 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 15 வரும். ஸோ 15 and 16 தான் இதோட மிடில் டேர்ம்ஸாக இருக்கும். ஸோ இந்த 2 டேர்மையும் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மிடில் டேர்ம்ஸ் ரெண்டுமே கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம T15 கண்டுபிடிக்க போகிறோம். T15 is equal to A plus n-1 into D பண்ணும்போது ஏவோட வேல்யூ வந்து நமக்கு 9ன்னு இருக்குது. 9 plus n-1 வந்து 15 minus 1 into Dயோட வேல்யூ வந்து நமக்கு 6ன்னு இருந்தது இல்லையா? So this is equal to 9 plus 15 minus 1 is 14 into 6. So this is equal to 9 plus 6 4s are 24, 2 6 1s are 6 7 8. So this is equal to 93. So T15 வந்து 93ன்னு கிடச்சிருக்கு. T16 கண்டுபிடிக்கணும் இல்லையா? So T16 is equal to திரும்ப A plus n-1 into Dல போட்டோம்னா சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஏவோட வேல்யூ 9 plus இங்கே n-க்கு பதிலாக 16 போடணும். 16 minus 1 into 6 that is equal to 9 plus 16 minus 1 is 15 into இந்த 6 போட்டோம்னா 9 plus 6 5s are 30, 3 6 1s are 6 7 8 9. So this is equal to 99. So T16 is 99. So the middle terms are 93 and 99. Therefore the middle terms are 93, 99. That's all. இன்னைக்கு exercise 2.5ல sum number 7 பார்க்க போகிறோம். If 9 times 9th term is equal to the 15 times 15th term, show that 6 times 24th term is 0. ஸோ ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. 9 times 9th termும் 15 times 15th termும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு நம்மளை என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 6 times 24th term வந்து 0 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு வந்து ஏபி சீக்வன்ஸில் வந்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஒரு nth டேர்ம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? ஸோ டிஎன் வந்து எப்படி இருக்கும்னா
a ப்ளஸ் n மைனஸ் ஒன் இன்ட்டு டின்னு இருக்கும். ஸோ அதை வச்சு நம்மளால் இப்போது nth டேர்ம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எழுதிட முடியும் இல்லையா. 9 டைம்ஸ் nth டேர்ம். ஸோ 9 டைம்ஸ் அப்படின்னா 9 இன்ட்டு nth டேர்ம் வந்து எப்படி இருக்கும்னா a ப்ளஸ் nth டேர்ம் வந்து n மைனஸ் ஒன்னு இருக்கும். ஸோ 9th டேர்ம் எப்படி இருக்கும்னா 9 மைனஸ் ஒன் இன்ட்டு டின்னு இருக்கும் இல்லையா. இப்போ இது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 15 டைம்ஸ் 15th டேர்முக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 15 டைம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 15 இன்ட்டு 15th டேர்ம் அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா a ப்ளஸ் என்னுக்கு பதிலாக நம்ம 15 கொடுக்குறோம். ஸோ 15 மைனஸ் ஒன் இன்ட்டு டின்னு இருக்கும் இல்லையா. ஓகே, இப்போ இது ரெண்டு ஈக்குவல்னு எடுத்துக்கிட்டோம்னா எதை நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? 6 டைம்ஸ் டு பி ப்ரூவ்டு வந்து எது ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா 6 டைம்ஸ் a ப்ளஸ் n மைனஸ் ஒன் 24th டேர்ம் அப்படின்னு சொல்லும்போது 24 மைனஸ் ஒன் 23d இஸ் ஈக்குவல் டு 0. 6 டைம்ஸ் 24th டேர்ம் இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இதை எடுத்துக்கலாம். இந்த கண்டிஷன் தான் கொடுத்துருக்கோம் இல்லையா. 9 டைம்ஸ் 9th டேர்ம் இஸ் ஈக்குவல் டு 15 டைம்ஸ் 15th டேர்ம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 9 இன்ட்டு a ப்ளஸ் 9 மைனஸ் ஒன் இஸ் 8d இஸ் ஈக்குவல் டு 15 இன்ட்டு a ப்ளஸ் 15 மைனஸ் ஒன் இஸ் 14d. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா 9 உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 9a ப்ளஸ் 9 8s are 72d இஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த 15 உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 15a ப்ளஸ் 15 இன்ட்டு 14. ஸோ 15 இன்ட்டு 14 சொல்லும்போது 4 5s are 20 6 15 0 11 210. ஸோ 210d. இப்போ என்ன பண்ணலாம்னா ஈக்குவல் டுக்கு இந்த சைடில் இருக்கிற எல்லா டேர்ம்ஸையும் ஈக்குவல் டுக்கு பிஃபோரில் மூவ் பண்ணிடலாம். ஸோ 9a ப்ளஸ் 72d இங்கே தான் இருக்குது. இந்த ப்ளஸ் 15a இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 15aவாக மாறுது. இந்த ப்ளஸ் 210d வந்து இந்த பக்கம் ஈக்குவல் டுக்கு பிஃபோரில் வரும்போது மைனஸ் 210dயாக மாறிடும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ அடிஷனில் இருக்கிற ரெண்டு டேர்ம்ஸையும் நம்ம ஈக்குவல் டுக்கு பிஃபோரில் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா இங்கே எதுவுமே இல்லைன்னா 0 தான் இருக்குதுன்னு அர்த்தம். அடிட்டிவ் ஐடென்டிட்டி வந்து 0 தானே. ஸோ 0 தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா a டேர்ம்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி சால்வ் பண்ணிடலாம், d டேர்ம்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். அது ரெண்டும் லைக் டேர்ம்ஸ், இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸ். ஸோ 9a மைனஸ் 15aன்னு சொல்லும்போது a எழுதிக்கலாம். இப்போது 9a மைனஸ் 15a இன்டீஜர் அடிஷன் ரூல்ஸ் படி சால்வ் பண்ணும்போது ரெண்டும் வேறு வேறு சிம்பிளில் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் பண்ணணும். இதில் கிரேட்டர் நம்பர் வந்து 15, அதோட சிம்பிள் மைனஸ். ஸோ மைனஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்பர் சப்ராக்ட் பண்ணும்போது 15 மைனஸ் 9 is 6. அடுத்து d டேர்ம்ஸ் ரெண்டையும் சால்வ் பண்ணும்போது d வேரியபிள்ஸ் எழுதியாச்சு. இப்போ நம்பர்ஸ் வந்து இன்டீஜர் அடிஷன் ரூல்ஸ் படி சால்வ் பண்ணும்போது ரெண்டும் வேறு வேறு சிம்பிளில் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போட்டுக்கணும். இதில் கிரேட்டர் நம்பர் 72 210 தானே. 210 தான், அதோட சிம்பிள் மைனஸ் போட்டாச்சு. இப்போ நம்பர் சப்ராக்ட் பண்ணணும். 210லேருந்து 72 சப்ராக்ட் பண்ணும்போது 0ல் 2 போட முடியாது. ஸோ borrow from here 8, 10ல் 7 போச்சுன்னா 3 1. ஸோ 138d is equal to 0. இப்போ எல்லாமே வந்து எல்லா டேர்ம்ஸையும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது எல்லாமே ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ 6a ப்ளஸ் 138d is equal to 0. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா இது ரெண்டுதுலேயுமே வந்து 6 காமனாக வெளியே எடுத்துடலாம். இதுவும் 6 டேபிளில் வரும். ஸோ 6 காமனாக வெளியே எடுத்துட்டோன்னா இதில் வந்து ரிமைனிங் வந்து a மட்டும்தான் இருக்குது. ப்ளஸ் 138 வந்து 6 இன்ட்டு 138 நம்ம 6ஆல் டிவைட் பண்ணி செக் பண்ணலாம். ஸோ 2s are 12. ஸோ ரிமைனிங் 1 8, 3s are 18 0. ஸோ 23s are 623s are தான் 138. ஸோ அதில் 6 காமனாக எடுத்தது போக ரிமைனிங் 23 இருக்குது. ஸோ 23d is equal to 0. ஸோ 23d அப்படிங்கிறது வந்து 24 மைனஸ் 1. அப்போ இந்த இது வந்து a ப்ளஸ் 23d அப்படிங்கிறது வந்து 24th டேர்ம். ஸோ 6 டைம்ஸ் 24th டேர்ம் வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு இல்லையா. ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஸோ கொடுத்த கண்டிஷனை நம்ம எடுத்து சால்வ் பண்ணிகிட்டே வரும்போது நமக்கு 6 டைம்ஸ் 24th டேர்ம் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது நமக்கு ப்ரூவ் ஆகிடுச்சு இல்லையா.
That's all. Hence proof. இன்னைக்கு exercise 2.5ல sum number 8 பார்க்க போகிறோம். If 3 plus k, 18 minus k, 5k plus 1 are in the AP, then find k அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு டேர்ம்னு எடுத்துக்கலாம், இதை செகண்ட் டேர்ம்னு எடுத்துக்கலாம், இதை தேர்ட் டேர்ம்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஒரு கண்டிஷன் தெரியும்ல, இது ஏபி சீக்வன்ஸில் இருக்குது அப்படின்னா T2 minus T1 is equal to T3 minus T2. அதாவது இது ரெண்டோட டிஃப்ரென்ஸும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ இதை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ கேயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லெட் T1 is equal to 3 plus k, T2 is equal to 18 minus k, T3 is equal to 5k plus 1. As the sequence is in AP, T2 minus T1 is equal to T3 minus T2. ஸோ இந்த கண்டிஷனை தான் நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். ஸோ T2 வந்து 18 minus k மைனஸ் ஆஃப், மைனஸ் வரும்போது எப்போவுமே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்து நமக்கு ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டோன்னா 3 plus k is equal to T3 வந்து 5k plus 1 மைனஸ் T2க்கும் ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கிறதுனால மைனஸ்க்கு அடுத்து ப்ராக்கெட் போட்டுக்கலாம் 18 minus k. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்ம்ஸ் அப்படியே எழுதிக்கிறேன் 18 minus k. இப்போ இந்த மைனஸை வந்து உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணணும். மைனஸை உள்ளே கொண்டு போகும்போது உள்ளே இருக்கிற ஒவ்வொரு டேர்முக்கும் சிம்பிள் சேஞ்ச் ஆகும். ஸோ இதுவும் ப்ளஸ் தான், ப்ளஸ் வந்து மைனஸாக மாறும். ஸோ -3 minus k is equal to 5k plus 1. இதுலேயும் மைனஸ் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் உள்ளே கொண்டு போகும்போது உள்ளே இருக்கிற ஒவ்வொரு டேர்முக்கும் சிம்பிள் சேஞ்ச் ஆகும். ப்ளஸில் இருந்தால் மைனஸாக மாறும், மைனஸில் இருந்தால் ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ இது வந்து ப்ளஸில் இருக்கிறனால இது -18 வந்துடும். மைனஸ் கே வந்து ப்ளஸ் கேவாக மாறிடும். இப்போ இங்கே வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸை சால்வ் பண்ணிடலாம். ஸோ 18 minus 3 15 மைனஸ் கே ரெண்டுமே மைனஸில் இருக்கிறனால சேம் சிம்பிள் இருந்தால் நம்ம ஆட் பண்ணி சேம் சிம்பிள் போடுவோம். ஸோ சேம் சிம்பிள் 1 + 1 is 2. ஸோ 2kன்னு வந்துடும். இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் சால்வ் பண்ணும்போது ரெண்டும் வேறு சிம்பிளில் இருக்கும்போது சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போடணும். ஸோ கிரேட்டர் நம்பர் வந்து 18, அதோட சிம்பிள் மைனஸ் போட்டுடலாம். நம்பர் சப்ராக்ட் பண்ணும்போது 17. அடுத்து கே டேர்ம்ஸை சால்வ் பண்ணும்போது 5k plus k வந்து 6kன்னு வந்துடும். இப்போது எல்லா டேர்ம்ஸையும் ஈக்குவல் டு பிஃபோரில் மூவ் பண்ணிடலாம். ஸோ 15 minus 2k -17 வந்து +17 மாறும், +6k வந்து -6kவாக மாறும். இஸ் ஈக்குவல் டு இப்போ ஈக்குவல் டுக்கு அடுத்து எதுவுமே இல்லைன்னா 0ன்னு அர்த்தம். அடிஷன் சப்ராக்ஷன்லேருந்து ஈக்குவல் டுக்கு பிஃபோரில் மூவ் பண்ணும்போது அடிட்டிவ் ஐடென்டிட்டி 0 தான் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் ஆட் பண்ணும்போது ரெண்டு சேம் சிம்பிள் இருக்குது, ஆட் பண்ணி சேம் சிம்பிள் போடலாம். ஸோ 15 + 17 is 32. அடுத்து கே டேர்ம்ஸ் ரெண்டையும் சால்வ் பண்ணும்போது ரெண்டும் லைக் டேர்ம்ஸ் இல்லையா. ஸோ கே எழுதிக்கலாம். அடுத்து இன்டீஜர் அடிஷன் ரூல்ஸ் படி ரெண்டும் சேம் சிம்பிளில் இருக்கும்போது ஆட் பண்ணி சேம் சிம்பிள் போடுங்க. ஸோ சேம் சிம்பிள் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். 6 + 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது 6 + 2 is 8k ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. இப்போ -8kவை இங்கேயே வச்சுக்கலாம். இந்த 32 மட்டும் ஈக்குவல் டுக்கு இந்த சைட் மூவ் பண்ணும்போது -32ன்னு மாறும். ஈக்குவல் டுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டரில் மைனஸ் இருந்தால் அது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இப்போ 8 ஈக்குவல் டுக்கு இந்த சைட் மூவ் பண்ணிடலாம். ஸோ k is equal to 32. மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 8 வந்து ஈக்குவல் டுக்கு இந்த சைட் வரும்போது டிவிஷனாக மாறும். ஸோ k is equal to 32/8 is 4. So the answer is k equal to 4. That's all. இன்னைக்கு exercise 2.5ல sum number 9 பார்க்க போகிறோம். Find x, y and z given that the numbers x, 10, y, 24, z are in AP. ஸோ இந்த ஆர்டர் வந்து ஏபியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏபி அப்படின்னா அந்த கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் வந்து ஈக்குவல் டிஃப்ரென்ஸில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ், அப்புறம் இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ், இது எல்லாமே வந்து சேமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதாவது இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு டேர்ம், இதை வந்து செகண்ட் டேர்ம், இதை வந்து தேர்ட் டேர்ம், ஃபோர்த்து டேர்ம், ஃபிஃப்த்து டேர்ம்னு வச்சுட்டோன்னா ஸோ T1 is equal to x, T2 equal to 10, T3 equal to y, T4 equal to 24, T5 equal to z அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா T2 minus T1 is equal to T3 minus T2 அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு அந்த கண்டிஷன் எடுத்துக்கலாங்க. ஸோ T2 minus T1 is equal to T3 minus T2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ T2 அப்படின்னு சொல்லும்போது 10 minus
t1 வந்து x is equal to t3 வந்து y minus 10. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் எக்ஸ் இங்கே தான் இருக்குது. வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரு சைடுக்கும் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு சைடுக்கும் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ளஸ் ஒய் வந்து ஈக்குவல் டு பிஃபோரில் வரும்போது மைனஸ் ஒய்யாக மாறும். இந்த மைனஸ் 10 இங்கே தான் இருக்குது. இந்த ப்ளஸ் 10 வந்து ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது மைனஸ் 10 மாறும். ஸோ மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 20. இது ரெண்டும் சேம் சிம்பிள் இருக்கும்போது ஆட் பண்ணி சேம் சிம்பிள் போட்டாச்சு. ஸோ இப்போ இது எல்லாத்துலேயுமே மைனஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணலான்னா மல்டிப்ளையிங் பை மைனஸ் ஆர் டிவைடிங் பை மைனஸ் சொல்லும்போது எல்லா சிம்பிளும் மாறிடும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 20. ஒவ்வொரு டேர்மில் இருக்கிற சிம்பிளையும் மாற்றணும். நம்ம டிவைடிங் பை மைனஸால் டிவைட் பண்ணும்போது ஒரு டேர்மோட சிம்பிளும் சேஞ்ச் ஆகும். ஸோ சேஞ்ச் ஆகும்போது மைனஸ் எல்லாமே ப்ளஸ்ஸாக மாறிடுது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 20. இதை வந்து நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்த கண்டிஷன் வந்து நம்ம t3 minus t2 is equal to t4 minus t3 எடுத்துக்கலாம். ஸோ t3 minus t2 is equal to t4 minus t3. ஸோ இப்போ t3 வந்து y minus t2 வந்து 10 is equal to t4 24 minus t3 வந்து y. ஓகே, இப்போ வந்து y டேர்ம்ஸ் ஒரே சைடுக்கு செப்பரேட் பண்ணிவிட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸை ஒரே சைடுக்கு செப்பரேட் பண்ணிடலாம். ஸோ y இந்த மைனஸ் ஒய் வந்து ஈக்குவல் டு பிஃபோரில் வரும்போது ப்ளஸ் ஒய்யாக மாறிடும். ஈக்குவல் டு 24 இங்கே தான் இருக்குது. இந்த மைனஸ் 10 வந்து ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 10 மாறிடும். ஸோ y ப்ளஸ் ஒய் வந்து 2y இஸ் ஈக்குவல் டு 24 ப்ளஸ் 10 இஸ் 34. ஸோ y இஸ் ஈக்குவல் டு 34. இந்த 2 ஈக்குவல் டு பிஃபோரில் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 2 வந்து ஈக்குவல் டு ஆஃப்டரில் வரும்போது டிவிஷனாக மாறும். இப்போ 2 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணலான்னா 2 1s are 2, 2 1s are 2, ரிமைனிங் 1 கேரி ஓவர் கொடுத்தோம்னா 2 7s are 14. ஸோ y இஸ் ஈக்குவல் டு 17 நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்து இன்னொரு ஈக்குவேஷனும் நம்ம ஃபார்ம் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது t4 மைனஸ் t3 இஸ் ஈக்குவல் டு t5 மைனஸ் t4. இந்த மாதிரி இந்த லாஸ்ட் டேர்ம் இசட்டோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அதையும் நம்ம ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ t4 மைனஸ் t3 இஸ் ஈக்குவல் டு t5 மைனஸ் t4 எடுத்துக்கலாம். ஸோ t4ஓட வேல்யூ வந்து 24 மைனஸ் t3 வந்து y இஸ் ஈக்குவல் டு t5 வந்து z மைனஸ் t4 வந்து 24. ஓகே, இப்போ வந்து வேரியபிள் டேர்ம்ஸ் எல்லாம் ஒரே சைடுக்கு செப்பரேட் பண்ணிவிட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸை ஒரே சைடுக்கு செப்பரேட் பண்ணிடணும். ஸோ மைனஸ் ஒய் இங்கே தான் இருக்குது. இந்த ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு பிஃபோராக வரும்போது மைனஸ் இசடாக மாறும். ஈக்குவல் டு இந்த மைனஸ் 24 இங்கே தான் இருக்குது. ஈக்குவல் டுக்கு பிஃபோரில் இருக்கிற ப்ளஸ் 24 ஈக்குவல் டு ஆஃப்டருக்கு போகும்போது மைனஸ் 24 மாறுது. ஸோ இப்போ மைனஸ் ஒய் மைனஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டும் வந்து இன்டீஜர் அடிஷன் ரூல்ஸ் படி சேம் சிம்பிளில் இருக்கும்போது ஆட் பண்ணி சேம் சிம்பிள் போடணும். ஸோ சேம் சிம்பிள் போட்டுடலாம். 24 + 24 is 48. இப்போ வந்து எல்லாத்துலேயுமே மைனஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து ஃபுல்லாக வந்து டிவைடிங் பை மைனஸால் டிவைட் பண்ணும்போது அப்படியே சிம்பிள் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ டிவைடிங் பை மைனஸ் என்ன ஆகும் அப்படின்னா y ப்ளஸ் z இஸ் ஈக்குவல் டு 48ன்னு வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒய்யோட வேல்யூவை ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். இதே ஒய்யோட வேல்யூவை ஈக்குவேஷன் நம்பர் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு இசட்டோட வேல்யூ கிடச்சிரும். Substituting the value of y in 1 and 2, we can get the value of x and z. So y ஓட வேல்யூ வந்து நமக்கு 17 கிடச்சது இல்லையா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து x + y = 20. ஸோ இதில் y ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா x அப்படியே வச்சுக்கலாம். ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 17 போட்டோம்னா ஈக்குவல் டு 20. ஸோ x இஸ் ஈக்குவல் டு 20. இந்த ப்ளஸ் 17 ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது மைனஸ் 17 மாறும். ஸோ x இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 3 கிடச்சிருச்சு. இப்போது செகண்ட் ஈக்குவேஷன்லேயும் ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஒய்க்கு பதிலாக நம்ம 17 போட்டோம்னா 17 ப்ளஸ் z இஸ் ஈக்குவல் டு 48. ஸோ z இஸ் ஈக்குவல் டு 48. இந்த ப்ளஸ் 17 ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது மைனஸ் 17 மாறும். ஸோ z இஸ் ஈக்குவல் டு 31ன்னு கிடச்சிருக்கு இல்லையா? ஸோ தட்ஸ் ஆல். ஸோ x இஸ் ஈக்குவல் டு x is equal to 3, y equal to 17, z is equal to
31 is the required answer. That's all. இன்னைக்கு exercise 2.5ல sum number 10 பார்க்க போகிறோம். In a theater, there are 20 seats in the front row and 30 rows were allotted. Each successive row contains 2 additional seats than its front row. How many seats are there in the last row அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் ரோவில் வந்து 20 seats இருந்தது. அதுக்கு அடுத்து இருக்கிற சக்ஸசிவ் ரோஸ் ஒவ்வொரு ரோவுக்கும் 2 அடிஷ்னல் சீட்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் வந்து 20 சீட்ஸ் அப்படின்னா இதுதான் வந்து T1 அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 20ன்னு அர்த்தம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு சீட்டில் வந்து 3 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த ரோவில் 2 இது எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 3யும் அதோட எக்ஸ்ட்ரா 2 இருக்குது. அதுக்கு அடுத்தடுத்த ரோஸில் வந்து 2 எக்ஸ்ட்ரா ஆகிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் ஒன்று எக்ஸ்ட்ரா ஆகிட்டே போகுது. ஸோ இந்த மாதிரி டோட்டலாக எத்தனை ரோஸ் இருந்ததுன்னா 30 ரோஸ் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரோவில் வந்து நான் இங்கே 3ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ரோலையும் வந்து 20 சீட்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் இருக்கிற ஒவ்வொரு ரோலையும் 2 வந்து அடிஷ்னலாக இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி 2 அடிஷ்னல் ஆகிட்டே போகும்போது 30th ரோவில் ஹவு மெனி சீட்ஸ் ஆர் தேர் இந்த லாஸ்ட் ரோ, மொத்தம் 30 ரோஸ் இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 30 ரோஸில் லாஸ்ட் ரோவில் எத்தனை சீட்ஸ் இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ T1 வந்து 20 நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா. அப்போ T2 என்னவாக இருக்கும் அப்படின்னா A ப்ளஸ் நமக்கு வந்து இது வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. ஒவ்வொரு இதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும் போதே இது வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதோட டேர்ம்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா A + n-1Dன்னு இருக்கும் இல்லையா. இங்கே வந்து 2 - 1 அப்படின்னு சொல்லும்போது 2 - 1 × D. D வந்து 2 எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது D வந்து 2. ஸோ D = 2. ஸோ 2 - 1 × 2. இப்போ ஏவும் வந்து 20ன்னு தெரியுது இல்லையா. ஃபஸ்ட்டு நம்பர் வந்து 20 + 2 - 1 × 2. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 20 + 2 வந்து 22. அடுத்ததில் வந்து 22. அதே மாதிரி இப்போ அடுத்து T3 எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோன்னா A + 20 + n-1. 3 - 1 வந்து 2 × டிஃப்ரென்ஸ் D வந்து 2 இல்லையா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 20 + 2 2s are 4, that is equal to 24. ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஃபஸ்ட்டு ரோவில் வந்து 20, செகண்ட் ரோவில் வந்து 22 இருந்தாங்க, 22 சீட்ஸ் இருந்தது. அடுத்து தேர்ட் ரோவில் வந்து 24 இருந்தது. ஸோ இந்த மாதிரி போகும்போது 30th டேர்ம் அதாவது T30ல் எவ்வளோ சீட்ஸ் இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம TNோட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். TN = A + n-1 × D இல்லையா. ஸோ A வந்து 20 + n-1. ஸோ 30 - 1 × D வந்து 2. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 20 + 30 - 1 is 29 × 2. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 20 + 29 × 2 18 1 58. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 78 சீட்ஸ் இருந்தது. ஸோ லாஸ்ட் ரோவில் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 78. ஸோ 78 சீட்ஸ். இன்றைக்கி எக்ஸசைஸ் 2.5ல் சம் நம்பர் 11 பார்க்க போகிறோம். The sum of 3 consecutive terms that are in AP is 27 and their product is 288. Find the 3 terms. ஸோ ஒரு AP சீக்வன்ஸில் இருக்கிற ஒரு 3 டேர்ம்ஸை வந்து ஆட் பண்ணும்போது 27 கிடைக்குது. அதோட ப்ராடக்ட் வந்து 288 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 3 டேர்ம்ஸுமே நமக்கு தெரியாது. அதோட டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அது வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் இருக்குது அப்படின்னா அந்த 3 நம்பர்ஸும் வந்து ஈக்குவல் டிஃப்ரென்ஸில் இருக்கும் அப்படிங்கிறதான் அர்த்தம் இல்லையா. ஸோ அதை வச்சு நம்ம இப்போ இதை சால்வ் பண்ண போகிறோம். இப்போ வந்து அந்த 3 நம்பர்ஸும் வந்து எந்த மாதிரி ஆர்டரில் இருக்குது அப்படின்னா இப்போ A, அடுத்து அதுக்கு பிஃபோர் நம்பர் வந்து A - Dன்னு எடுத்துக்கலாம். அதோட ஆஃப்டர் நம்பர் வந்து A + Dன்னு எடுத்துக்கலாம். நம்ம இவ்வளோ நேரம் பார்த்ததில் வந்து ஃபஸ்ட்டு நம்பர் A, அடுத்த நம்பர் வந்து A + D, அதுக்கு அடுத்த நம்பர் வந்து A + 2Dன்னு தான் எடுப்போம் இல்லையா. இப்போ இந்த மாதிரி நம்ம ஏன் எடுத்திருக்கோம் அப்படின்னா இப்போ இது மாதிரி எடுக்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இப்போ இதோட சம் அப்படின்னு சொல்லும்போது இந்த +D - D எல்லாம் வந்து கேன்சல் ஆகும் இல்லையா. ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி ஒரு ஆர்டர்லேயே எடுத்துக்கலாம். இதுவும் வந்து ஈக்குவல் டிஃப்ரென்ஸில் தான் இருக்குது. ஸோ இதோட டிஃப்ரென்ஸும் வந்து Dன்னு எடுத்திருக்கோம், இதோட டிஃப்ரென்ஸும் வந்து D. இங்கே வந்து D வந்து மைனஸ் பண்ணியிருக்கோம், இங்கே வந்து D வந்து ப்ளஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் வந்து சேம் ஈக்குவல் டிஃப்ரென்ஸில் தான் இருக்குங்கிறதுனால நம்ம இந்த ஆர்டரை சூஸ் பண்ணிக்கிறோம். இப்படி எடுத்தாலும் நமக்கு ஆன்சர் கரெக்டாக தான் கிடைக்கும்.
ஸோ இந்த மாதிரி எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் இது வந்து கொஞ்சம் 3D அந்த மாதிரி வந்து ஆட் ஆகிட்டே போகும் இல்லையா. ஸோ அதை விட இது வந்து D கேன்சல் ஆகிடுச்சுன்னா நம்ம ஈஸியாக நம்ம ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஆர்டரை சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இது வந்து T1, இது வந்து T2, இது T3ன்னு சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இது மூணையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 27 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போது A மைனஸ் D ப்ளஸ் A ப்ளஸ் A ப்ளஸ் D இஸ் ஈக்குவல் டு 27. இப்போ இந்த ப்ளஸ் D மைனஸ் D கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா A ப்ளஸ் A வந்து 3A இஸ் ஈக்குவல் டு 27 கிடைக்குது. ஸோ ஈஸியாக நம்மளால் ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியுது இல்லையா. ஸோ A இஸ் ஈக்குவல் டு 27. இந்த 3 மல்டிப்ளிகேஷனில் இருக்க 3 ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வரும்போது டிவிஷனாக மாறும். தட் இஸ் ஈக்குவல் டு 9. 3 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணும்போது 9/1 இஸ் 9. ஸோ ஏவோட வேல்யூ வந்து 9 நமக்கு கிடச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம டியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோன்னா அந்த 3 டேர்ம்ஸும் என்னென்ன அப்படிங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். இப்போ நம்மளோட இன்னொரு கண்டிஷன் என்னென்னா அண்ட் தியர் ப்ராடக்ட் இஸ் 288ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த 3 டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 288ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ A மைனஸ் D இன்ட்டு A இன்ட்டு A ப்ளஸ் D இஸ் ஈக்குவல் டு 288. இப்போ இதில் ஏவோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ 9 மைனஸ் D இன்ட்டு 9 இன்ட்டு 9 ப்ளஸ் D ஈக்குவல் டு 288ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இது ரெண்டும் வந்து ஒரு ஃபார்முலா நமக்கு இருக்கு இல்லையா. A மைனஸ் B இன்ட்டு A ப்ளஸ் D இஸ் ஈக்குவல் டு A ஸ்கொயர்ட் மைனஸ் B ஸ்கொயர்டு. இந்த ஃபார்முலாவில் சால்வ் பண்ணலாம். இந்த 9 வந்து ஈக்குவல் டு இந்த சைட் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிடலாம். இது ரெண்டும் A மைனஸ் B இன்ட்டு A ப்ளஸ் D அப்படின்னு சொல்லும்போது 9 ஸ்கொயர்டு மைனஸ் A ஸ்கொயர்ட் மைனஸ் B ஸ்கொயர்டுன்னு கிடைக்குது இல்லையா. மைனஸ் D ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 288. இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 9 வந்து ஈக்குவல் டு இந்த சைட் மூவ் பண்ணும்போது டிவிஷனாக மாறும். ஸோ இப்போ இது 9 டேபிளில் போகுமான்னு பார்த்தா எஸ் இட் வில் டிவைட். ஸோ 9 1s are 9, 9 3s are 27, 1 9 2s are 18. ஓகே, ஸோ 9 ஸ்கொயர்டு வந்து 81 மைனஸ் D ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 32. இப்போ மைனஸ் D ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 32. இந்த பக்கம் ப்ளஸில் இருக்கிற 81 இந்த பக்கம் வரும்போது மைனஸாக மாறும். ஸோ மைனஸ் D ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு இப்போ இன்டீஜர் அடிஷன் ரூல்ஸ் படி ரெண்டு வேறு சிம்பிளில் இருந்ததுன்னா சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போடணும். ஸோ கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போட்டாச்சு. 81ல் வந்து 32 சப்ராக்ட் பண்ணணும், நம்பர் சப்ராக்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ லெஸ் அந்த மாதிரி நம்பர். ஸோ 949ன்னு கிடைக்கிது. ஈக்குவல் டூக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டரில் மைனஸ் இருந்ததுன்னா அது ரெண்டும் வந்து கேன்சல் ஆகிடும் இல்லையா. ஸோ ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ D ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 49. இப்போது ஸ்கொயர் வந்து ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வந்தால் ஸ்கொயர் ரூட்டாக மாறும். ஸோ D இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49. 49 வந்து 7 ஸ்கொயர் தானே. ஸோ D இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 7ன்னு கிடைக்கிது. ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸையும் வச்சு ஏவோட வேல்யூவும் நமக்கு தெரிஞ்சிருச்சு, டியோட வேல்யூவும் நமக்கு தெரிஞ்சதுனால இதை வச்சு நம்ம 3 டேர்ம்ஸும் என்னென்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ A ஈக்குவல் டு 9, D ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 7ன்றதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து A ஈக்குவல் டு 9, D ஈக்குவல் டு ப்ளஸ் 7 எடுத்துக்கிட்டோன்னா A மைனஸ் டியோட வேல்யூ வந்து 9 மைனஸ் 7 இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கும். ஏவோட வேல்யூ வந்து 9. அடுத்து A ப்ளஸ் D வந்து 9 ப்ளஸ் 7 இஸ் ஈக்குவல் டு 16. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு 2, 9, 16 அப்படிங்கிற 3 டேர்ம்ஸ் கிடச்சிருக்கு. அடுத்து when A ஈக்குவல் டு 9, D ஈக்குவல் டு மைனஸ் 7ன்னு சூஸ் பண்ணி பார்த்தோன்னா A minus D is equal to 9 minus of minus 7 is equal to 9. இங்கே ரெண்டு மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறும். இன்டீஜர் மல்டிப்ளிகேஷன் ரூல்ஸ் தான் இங்கே ஃபாலோ ஆகும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 7 is equal to 16 கிடைக்குது. ஏவோட வேல்யூ வந்து 9. அடுத்து A plus D is equal to 9 plus minus 7 is equal to 9. இந்த இடத்துல வந்து இன்டீஜர் மல்டிப்ளிகேஷன் ரூல்ஸ் படி ஒரு மைனஸ் இருந்தால் மைனஸாக மாறும். ஸோ 9 minus 7 அப்படின்னு சொல்லும்போது 2. ஸோ இப்போ நமக்கு 16, 9, 2 அப்படிங்கிற ஆர்டர் கிடைக்குது. ஸோ த அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் ஸோ AP இஸ் 2, 9, 16 ஆர் 16, 9, 2.
So this is the required answer. இன்னைக்கு exercise 2.5ல sum number 12 பார்க்க போறோம். The ratio of 6th and 8th term of an AP is 7:9. Find the ratio of 9th term to 13th term. So first வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. 6th termக்கும் 8th termக்கும் உள்ள ரேஷியோ வந்து 7:9 கொடுத்துட்டு 9th termக்கும் 13th termக்கும் உள்ள ரேஷியோவை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரேஷியோ அப்படின்னு சொல்லும்போது நம்ம 6th termனா T6ன்னு எழுதுவோம் இல்லையா. ஸோ T6 is to T8 வந்து 7:9. அதை வந்து நம்ம ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுதிக்கலாம். T6/T8 is equal to 7/9 அப்படின்னு அர்த்தம். ஸோ 6th term அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து என்ன மாதிரி ஃபார்மேட்டில் எழுதுவோம் அப்படின்னா A + n-1 அப்படின்னு சொல்லும்போது 6 - 1 5D by T8 அப்படின்னு சொல்லும்போது A + 8 - 1 7Dன்னு எழுதுவோம் இல்லையா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 7/9ன்னு எழுதிக்கலாம். ஸோ A + n-1D அப்படிங்கிற மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கும் இல்லையா. 6th termனா அந்த மாதிரி எழுதிக்கலாம். 8th term இந்த மாதிரி எழுதிக்கலாம். இப்போ வந்து நம்ம இது ரெண்டையும் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 9 × A + 5D is equal to 7 × A + 7Dன்னு கிடைக்கும் இல்லையா. ஸோ இப்போ இந்த 9 வந்து உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணும்போது 9A + 9 5s are 45D is equal to இந்த 7ஐயும் இங்கே உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 7A + 7 7s are 49Dன்னு கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லா டேர்ம்ஸும் இந்த சைடு ஈக்குவல் டு இந்த சைடு மூவ் பண்ணிடலாம். இப்போ A டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு சைடும் D டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு சைடும் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ 9A இந்த +7A வந்து ஈக்குவல் டு பிஃபோராக மூவ் ஆகும்போது -7Aவாக மாறும். திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே 49D அங்கேயே தான் இருக்குது. இந்த +45D வந்து ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது -45D மாறும். ஸோ இப்போ வந்து இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸ், இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸ் இல்லையா. ஸோ A டேர்ம் சால்வ் பண்ணும்போது இங்கே நம்பர்ஸ் வந்து இன்டீஜர் அடிஷன் ரூல்ஸ் படி சால்வ் பண்ணணும். ஸோ ரெண்டு வேறு வேறு சிம்பிள் இருக்கும்போது சப்ராக்ட் பண்ணி கிரேட்டை நம்ம சிம்பிள் போடுவோம். இதில் 9 தான் கிரேட்டு, அதோட சிம்பிள் வந்து ப்ளஸ் போடணும். அவசியம் 9 - 7 is 2Aன்னு கிடைக்கிது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ 49D - 45D வந்து 4D இல்லையா. இப்போ ஏவை தவிர மிச்ச எல்லா டேர்ம்ஸையும் அந்த சைடு மூவ் பண்ணோம்னா இந்த மல்டிப்ளிகேஷன் வந்து இந்த சைடு போகும்போது டிவிஷனாக மாறும். ஸோ 4D/2 மாறும். மல்டிப்ளிகேஷனில் இருக்க 2 வந்து ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது டிவிஷனாக மாறும் இல்லையா. ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் 2 1s are 2. ஸோ A is equal to 2Dன்னு சொல்லி நம்ம ஒரு ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணிக்கலாம். என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 9th termக்கும் 13th termக்கும் உள்ள ரேஷியோவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ T9/T13 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னா இது AP அப்படிங்கிறதுனால A + n-1 அப்படின்னு சொல்லும்போது 9 - 1 8Dன்னு இருக்கும் by A + 13 - 1 12Dன்னு இருக்கும் இல்லையா. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏக்கு பதிலாக 2Dங்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2D + 8D by இங்கேயும் ஏக்கு பதிலாக 2D போட்டோம்னா 2D + 12D. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2D + 8D is 10D by 2D + 12D is 14Dன்னு கிடைக்கிது. ஸோ இப்போ வந்து DD கேன்சல் பண்ணிட்டோன்னா இது ரெண்டையும் வந்து 2 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணும்போது 5s are 7s are. ஸோ இப்போ நமக்கு ஒரு ஃப்ராக்ஷன் ஃபார்மில் கிடச்சிருச்சு. T9/T13 is equal to 5/7. ஸோ இந்த ரெண்டும் வந்து எந்த ரேஷியோவில் இருக்குன்னா 5:7. ஸோ the 9th term and 13th term are in the ratio of 5:7. ஸோ the ratio is 5:7. That's all. இன்னைக்கு exercise 2.5ல sum number 13 பார்க்க போகிறோம். In a winter season, let us take the temperature of Ooty from Monday to Friday to be in AP. ஸோ மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் அங்கே இருந்த டெம்பரேச்சர் வந்து ஏபியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈக்குவல் டிஃப்ரென்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த சம் ஆஃப் டெம்பரேச்சர்ஸ் ஃப்ரம் மண்டே டு வெனஸ்டே இஸ் 0 degree C. ஸோ மண்டேலேருந்து வெனஸ்டே வரைக்கும் இருந்த டெம்பரேச்சர்ஸோட சம் வந்து 0 degree C அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 daysோட சம் அந்த டெம்பரேச்சர்ஸோட சம் பண்ணும்போது 0 degree C இருந்தது. அந்த சம் ஆஃப் த டெம்பரேச்சர்ஸ் ஃப்ரம் வெனஸ்டே டு ஃப்ரைடே இஸ் 18 degree C. ஸோ லாஸ்ட் 3 days அவங்க எடுத்து சம் பண்ணி பார்க்கும்போது அதோட வேல்யூ வந்து 18 degree C அப்படின்னு இருந்ததாக சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த டெம்பரேச்சர் ஆன் ஈச் ஆஃப் த 5 days. ஸோ 5 daysலேயும்
என்ன டெம்பரேச்சர்ஸ் இருந்தது அப்படிங்கிறத நம்மளை கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஏபி அப்படிங்கிற சீக்வன்ஸில் இருக்குது அப்படிங்கிறதுனால அதோட ஈக்குவல் டிஃப்ரென்ஸ் வந்து டி அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து என்ன மாதிரியான டேர்ம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ ஏ மைனஸ் டி, ஏ ப்ளஸ் டி அந்த மாதிரி ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கு அடுத்து வந்து ஏ ப்ளஸ் டிக்கு அடுத்த டேர்ம் வந்து ஏ ப்ளஸ் 2D, ஏ ப்ளஸ் 3D அந்த மாதிரி 5 டேர்ம்ஸ் வேணும் இல்லையா நமக்கு. ஸோ இதை T1, இதை T2, இதை T3, T4, T5ன்னு 5 டேர்ம்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மண்டே டு வெனஸ்டே வரைக்கும் அதோட சம் வந்து 0 டிகிரி சின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ இது வந்து T1, T2, T3 மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே. ஸோ T3 வந்து வெனஸ்டேவோடது. அடுத்து T4, T5. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸை ஆட் பண்ணும்போது நமக்கு 0 டிகிரி சி கிடச்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ மைனஸ் டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் டி இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி சி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிடி கேன்சல் ஆகிடுது, ப்ளஸ் டி மைனஸ் டி கேன்சல் ஆகிடுது. ஸோ ஏ ப்ளஸ் ஏன்னு சொல்லும்போது 3a இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 0/3 இஸ் 0. இந்த 3 மல்டிப்ளிகேஷனில் இருக்க 3 ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது டிவிஷனாக மாறும். 0/3 இஸ் அகெயின் 0. ஸோ ஏவோட வேல்யூ வந்து நமக்கு 0 டிகிரி சின்னு கிடச்சிருச்சு. அதே போல் நம்மளோட இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வெனஸ்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் இருக்கிற டெம்பரேச்சர்ஸ் ஆட் பண்ணும்போது 18 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ இந்த லாஸ்ட் 3 டேர்ம்ஸ் ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2D, ஏ ப்ளஸ் 3D. ஸோ ஏ ப்ளஸ் டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் 2D ப்ளஸ் ஏ ப்ளஸ் 3D இஸ் ஈக்குவல் டு 18 டிகிரி செல்சியஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஏ ப்ளஸ் ஏ வந்து 3a ப்ளஸ் டி ப்ளஸ் 2D ப்ளஸ் 3D வந்து 1 + 2 is 3, 3 + 3 is 6Dன்னு கிடைக்கிது. இஸ் ஈக்குவல் டு 18 டிகிரி சி. ஸோ இப்போ இங்கே வந்து ஏவோட வேல்யூ வந்து 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 3 × 0 + 6D இஸ் ஈக்குவல் டு 18 டிகிரின்னு கிடச்சிருக்கு. ஸோ 0 × எனி நம்பர் 0ங்கிறதுனால அதை விட்டுலாம். ஆர் 0 + 6D is equal to 18 degree Celsius. So 6D is equal to 18 degree. So D is equal to 18 degree. Multiplication like 6 வந்து equal to இந்த side வரும்போது division மாறும். இப்போ 6 table simplify பண்ணும்போது 3 star. So D is equal to 3. அதோட difference வந்து 3ன்னு கிடச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம அந்த 5 டேர்ம்ஸையும் நம்ம கண்டுபிடிச்சிட முடியும் இல்லையா. ஏ மைனஸ் டி என்ன, ஏ என்ன, இது எல்லாமே நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா 5 டேஸில் இருக்கிற டெம்பரேச்சர்ஸும் நம்ம கிடச்சிரும். வந்து மண்டேல என்ன டெம்பரேச்சர்னா ஏ மைனஸ் டி ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்தோம் இல்லையா. ஸோ ஏ மைனஸ் டி அப்படின்னு சொல்லும்போது ஏவோட வேல்யூ வந்து 0 மைனஸ் டி வந்து நமக்கு 3ன்னு கிடச்சது இல்லையா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு -3 டிகிரி செல்சியஸ். டியூஸ்டேயில் வந்து நம்ம ஏன்னு கன்சிடர் பண்ணோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ வந்து 0. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி செல்சியஸ். இது வந்து டியூஸ்டேயில். அடுத்து வெனஸ்டேயில் நம்ம எடுத்தது வந்து ஏ ப்ளஸ் டி. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0 + 3 டிகிரி. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு +3 டிகிரி செல்சியஸ். அடுத்து வந்து ஏ ப்ளஸ் 2Dன்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0 + 2 × 3 தட் இஸ் ஈக்குவல் டு 2 3s are 6 டிகிரி செல்சியஸ். அடுத்து வந்து ஃப்ரைடேயில் வந்து ஏ ப்ளஸ் 3D இஸ் ஈக்குவல் டு 0 + 3 × 3 is equal to 3 3s are 9 degree Celsius. இப்போ இதை வந்து நம்ம கரெக்டானதை எப்படி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 3 டேஸை ஆட் பண்ணும்போது நமக்கு 0ன்னு கிடைக்கிது. -3 + 3 கேன்சல் ஆகிடும். ஸோ 0 டிகிரி செல்சியஸ் கிடைக்கிது. லாஸ்ட் 3 டேஸை வந்து நம்ம சம் பண்ணி பார்க்கும்போது 18 டிகிரி செல்சியஸ் வந்தால் நம்ம ஆன்சர் வந்து கரெக்ட். ஸோ 3 + 6 9, 9 + 9 is 18 டிகிரி செல்சியஸ் கிடைக்கிது இல்லையா. ஸோ திஸ் இஸ் த required AP. So AP is -3 degree Celsius, 0 degree Celsius, 3 degree Celsius, 6 degree Celsius and 9 degree Celsius. That's all. Thanks for watching, children. இன்னைக்கு exercise 2.5ல sum number 14 பார்க்க போகிறோம். Priya earned ₹15,000 in the first month. Thereafter, her salary increased by ₹1,500 per year. ஸோ பிரியாவோட ஏர்னிங்ஸ் வந்து ஃபஸ்ட்டு மந்தில் வந்து 15,000 இருந்தது. அதுக்கு அடுத்து ஒவ்வொரு வருஷமும் அவளுக்கு வந்து 1,500 per year அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் 1,500 இன்க்ரிமெண்ட் இருந்தது. ஹர் எக்ஸ்பென்சஸ் ஆர் ₹13,000 டியூரிங் த ஃபஸ்ட் இயர். ஸோ ஃபஸ்ட் இயரில் வந்து அவளோட எக்ஸ்பென்ஸ் செலவுகள் வந்து
13,000 இருந்தது. அண்ட் எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீசஸ் பை ₹900 per year. அதே அந்த எக்ஸ்பென்சஸ் செலவும் வந்து அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் அவள் ₹900 எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ண ஆரம்பித்தா. அவளுக்கு இன்க்ரிமெண்ட் போடுறாங்க இல்லையா, 1500 இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருந்ததுனால அவள் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம 900 வந்து செலவு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி இயர்லி 900 எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணிகிட்ருக்கா. How long will it take for her to save ₹20,000 per month? ஆனால் இப்போ கொஸ்டின் வந்து நமக்கு சேவிங்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை ஒரு டேப்லெட் காலமாக போட்டுக்கலாம். ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர்லாம் எப்படி இன்க்ரிமெண்ட் இருந்தது, எப்படி வந்து அவளோட எக்ஸ்பென்சஸ் இருந்தது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இயர்லி ஃபஸ்ட்டு மந்தில் வந்து அவளோட சேலரி வந்து ₹15,000 சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதுக்கப்புறம் வந்து 1500 வந்து ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரிமெண்ட் ஆகிருந்தது. ஸோ செகண்ட் இயரில் அவளோட சேலரி வந்து எவ்வளோவா இருந்திருக்கும் அப்படின்னா 16,500. அதுக்கு அடுத்த வருஷம் வந்து இன்னொரு 1500 இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கப்புறம் ₹18,000 ஆயிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. எக்ஸ்பென்சஸ் வந்து ஃபஸ்ட்டு மந்தில் வந்து அவள் வந்து 13,000 வந்து செலவு பண்ணியிருந்தா இல்லையா. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் அவள் ₹900 வந்து அவளோட எக்ஸ்பென்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அதுக்கு அடுத்த வருஷத்தில் அவள் வந்து எவ்வளோ வந்து செலவு பண்ணியிருப்பா அப்படின்னா 13,900 செலவு பண்ணியிருப்பாள். அதுக்கு அடுத்த வருஷம் திருப்பி இன்னொரு 900 இன்க்ரீஸ் ஆகிருந்தது இல்லையா அவளோட எக்ஸ்பென்சஸில். ஸோ 14,800 வந்து அவளோட எக்ஸ்பென்சஸாக இருக்கும். ஓகே, அடுத்த இயரில் ஒவ்வொரு வருஷமும் இது இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. இப்போ சேவிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்கமில் இருந்து நம்ம எக்ஸ்பென்சஸ் சப்ராக்ட் பண்ணும்போது தான் நமக்கு சேவிங்ஸ் கிடைக்கும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் இயரில் வந்து அவளோட சேவிங்ஸ் எவ்வளோவா இருந்தது அப்படின்னா 15,000ல் 13,000 சப்ராக்ட் பண்ணோன்னா 2,000 அவள் சேவ் பண்ணியிருப்பாள். அதே போல் இப்போ செகண்ட் மந்தில் வந்து அவள் எவ்வளோ சேவ் பண்ணியிருப்பா அப்படின்னா 16,500லேருந்து 13,900 சப்ராக்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ 16,500லேருந்து 13,900 சப்ராக்ட் பண்ணும்போது 0 0 5 1 ஸோ 6 ஸோ 2,600 இருந்திருக்கும். 2,600. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அதாவது 1,500 இன்க்ரிமெண்ட்டில் அவள் 900 செலவு பண்ணியிருப்பா, எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணியிருப்பா அப்படின்னா 600 ரிமைனிங் வந்து எக்ஸ்ட்ராவாக அவளோட சேவிங்ஸில் சேர்ந்துருக்கும் இல்லையா. ஸோ அதே தான் இப்போ இங்கேயும் அதே போல் இன்னொரு 1,500ல் இன்னொரு 900 அவள் எக்ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு 600 எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ 18,000லேருந்து 14,800 அவள் ஸ்பெண்ட் பண்ணது போக ரிமைனிங் வந்து அவளுக்கு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 3,200. ஸோ 18,000லேருந்து 14,800 சொல்லும்போது 0 0 ஸோ 3,200 ஆயிருக்கு. ஸோ அவளோட சேவிங்ஸ் வந்து 3,200. இப்போ இது பார்க்கும்போது இதோட ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 2,000, அதுக்கப்புறம் வந்து 600 வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இல்லையா. ஸோ அப்போ இதுவும் வந்து ஒரு ஏபி ஃபார்மில் இருக்குது, அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம இப்போது 20,000 எப்போ வந்து அவளுக்கு சேவிங்ஸ் ஆகும் அப்படின்னு கேட்காங்க. ஸோ இந்த மாதிரி அவள் 2,000, 2,600, 3,200 இந்த மாதிரி வந்து அவள் சேவிங்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது. எந்த வருஷத்தில் அவளுக்கு 20,000 ஆகும், அவளோட சேவிங்ஸ் வந்து 20,000 அப்படிங்கிற மாதிரி எப்போ வரும், எந்த வருஷம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எத்தனாவது டேர்மில் இது வந்து 20,000 மாறும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சேவிங்ஸை தான் எடுத்துக்க போகிறோம். எத்தனாவது வருஷத்தில் அது 20,000 மாறும்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ ஏ வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 2,000 இருக்குது, டிஃப்ரென்ஸ் வந்து 600 இருக்குது. ஸோ ஏஎன் வந்து எப்போ வந்து 20,000 அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி அப்படின்னு சொல்லும்போது என்னோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 20,000 வந்து ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டிக்கு பதிலாக நம்ம 600 போடலாம். ஸோ இங்கேயும் ஏக்கு பதிலாக நம்ம 2,000 போட்டுடலாம். ஸோ 20,000 is equal to 2,000 plus n minus 1 into 600. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த 2,000 ஈக்குவல் டு பிஃபோராக ஃபஸ்ட்டு என்ன தெரியாத ஒரு வேல்யூ வந்து நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ இதை அப்படியே நம்ம இப்படி மாற்றிக்கலாம். ஸோ 2,000 plus n minus 1 into 600 is equal to
20,000 எழுதிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு டேர்மையாக ஈக்குவல் டு அந்த சைட் மூவ் பண்ணோம்னா என்னோட வேல்யூ கிடச்சிரும் இல்லையா, அது சரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை அப்படியே எழுதிக்கலாம். n-1 இன்ட்டு 600 இஸ் ஈக்குவல் டு 20,000. இந்த ப்ளஸ் 2,000 இந்த சைடு வரும்போது -2,000 மாறும். ஸோ n-1 இன்ட்டு 600 இஸ் ஈக்குவல் டு 20,000 minus 2,000 is 18,000. இப்போ இந்த 600 ஈக்குவல் டு இந்த சைடு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ n-1 is equal to 18,000. மல்டிப்ளிகேஷனில் இருக்க 600 ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது டிவிஷனாக மாறும். கீழே 2 0 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணால் மேலேயும் 2 0 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ 6 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணும்போது 6 1s are 6, 6 3s are 18, 0. ஸோ n-1 is equal to 30 by 1 is 30. ஸோ n is equal to 30. இந்த -1 ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது +1 மாறும். ஸோ n is equal to 30. ஸோ 31st இயரில் அவனோட சேவிங்ஸ் வந்து 20,000 இருக்கும். அதுதான் ஆன்சர். தட் இஸ் த ரெக்வயர்ட் ஆன்சர். ஸோ இட் வில் டேக் 31 years for him to save rupees 20,000, 2,000, 2,600, 3,200. இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமாக அவனோட சேவிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது எப்போ வந்து அவன் 20,000 சேவ் பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா 31st இயரில் தான். ஸோ n is equal to 31. That's all. So n is equal to 31 years. That's all. Thanks for watching, children.